ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் சிக்கன் குழம்பு வைக்க போகிறேன். பிரேக்ஃபாஸ்ட்க்கு இட்லிக்கு. அதுக்கு என்னென்ன தேவையானது பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இது 600 கிராம் சிக்கன் கட் பண்ணி கழுவி வச்சுருக்கேன். மஞ்சள் போட்டு கழுவி வச்சுருக்கேன். இதில் 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு சின்ன வெங்காயம்னா ஒரு 20 வெங்காயம் நீங்கள் போட்டுங்க. 15 to 20 வெங்காயம் போட்டுக்குங்க. இது நான் பெருசு கட் பண்ணி வச்சுருக்கேன். 1.5 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கு. 3 வரமிளகாய் எடுத்திருக்கேன். உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும்னா 2 கூட போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம மிளகும் கொஞ்சம் போட்டிருக்கோம். ஸோ அதனால் நீங்கள் மிளகாய் கம்மி பண்ணால் பண்ணிக்கோங்க. இதில் 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1/2 டேபிள் ஸ்பூன் குருமிளகு இருக்குது. பாருங்கள், தேங்காய் 3 பீஸ் வச்சுருக்கேன். இதில் பாருங்கள், வெங்காயம் போட்டுடலாம். சீரகம், மிளகு போட்டுடலாம். கொத்தமல்லி, வரமிளகாய் அதுவும் போட்டுடலாம். இது தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிடலாம். ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். நல்லா வதக்கிக்கணும். கொஞ்சம் இது நல்லா வதங்கட்டும், நான் காட்டுறேன். பாருங்கள், தேங்காய் இதில், ஏன்னா இது ஃப்ரோசனுங்கிறனால நான் இப்போவே போட்டுறேன். நல்லா வதங்கிட்டு கருவேப்பிலையும் போட்டுருவேன். எனக்கு எல்லோரும் வீட்டில் இருக்காங்க. ஸோ அதனால் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி குழம்பு, சிக்கன் குழம்பு வைக்கலாம் அப்படின்னு. நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு ரொம்ப நல்லா இருக்கும். இட்லி சிக்கன் குழம்பு சூப்பராக இருக்கும். ஒரு வீக்கெண்ட்ஸ் எல்லாம் வீட்டில் இருக்கிற சாட்டர்டே ஆர் சண்டே இந்த மாதிரி பண்ணிங்கன்னா எல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் காட்டுறேன். கிட்ட ஒரு 10 மினிட்ஸ் ஆகும். நான் குக் பண்ணுறத பார்த்துட்ருக்கு. என்னடா வாட்ச் பண்ணுறியா? இங்கே வா. பாருங்கள், நல்லா வதங்கிருச்சு. நல்லா வதங்கிருச்சு. இன்னும் ஒரு 5-10 மினிட்ஸ் கொஞ்சம் ஆற வச்சுட்டு நம்ம மிக்சியில் போட்டுடலாம். 1 டீஸ்பூன் மஞ்சள் போட்டிருக்கேன். நல்லா ஆறிடுச்சு. இன்னும் மிக்சியில் அடிச்சிடலாம் நம்ம. பாருங்கள், நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிட்டேன். இதை நல்லா இப்படி தான் நீங்கள் அரைக்கணும். நல்லா ஸ்மூத்தாக அரைக்கணும். இங்கே 2 டேபிள் ஸ்பூன் நான் ஆயில் ஊற்றிருக்கேன். இது கொஞ்சம் காயிட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இது 1/2 பெரிய வெங்காயம் 1/2 கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் போட்டுக்கலாம். வெங்காயம், கருவேப்பிலை 2ம் போட்டுருக்கு. நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா 10 மினிட்ஸ் குக் ஆகணும். இந்த வெங்காயம் நல்லா குக் ஆகணும். பாருங்க, வெங்காயம் நல்லா குக் ஆகிருக்கு. இப்போ நம்ம வந்து சிக்கன் போட்டுடலாம். சிக்கன் எடுத்து வச்சுருக்கோம்ல, அது போட்டுக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவையான அளவு நம்ம சால்ட்டு போட்டுடலாம். ஒன்றரை டேபிள் ஸ்பூன் போட்டுக்கணும். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ போட்டுக்கணும். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா கொஞ்சம் குக் ஆகணும். அப்புறம் தான் நம்ம இந்த அரைச்சி வச்சு அங்கே நல்லா குக் ஆகிட்டுருக்கு. இது கொஞ்சம் நல்லா குக் ஆகணும்.
நம்ம சால்ட்டு போட்டுருக்கோம்ல, நல்லா மிக்ஸ் ஆகணும். அதை நான் சிக்கனை ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருந்தேன், ஸோ அதனால் கொஞ்சம் நல்லா அந்த சால்ட்டோடு நல்லா மிக்ஸ் ஆகணும். ஓகே, இப்போ ஓரளவுக்கு நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இந்த அரைச்சி வச்ச இந்த விழுதை போட்டுடலாம். மசாலா இருங்க, நான் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி காட்டுறேன். பாருங்க, நான் 2.5 கப்பு கிட்ட தண்ணி ஊற்றிருக்கேன். ஆனால் இன்னி கொஞ்சம் ஊற்றணும். இதாங்க பாருங்கள், 3.5 கப்பு நான் தண்ணி ஊற்றிருக்கேன். உங்களுக்கு கிரேவி எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்தளவுக்கு, இல்லை ரொம்ப தண்ணியாக இருக்குன்னா நீங்கள் தண்ணி இன்னும் எக்ஸ்ட்ராவும் ஊற்றிக்கலாம். நான் 3.5 கப்பு தண்ணி ஊற்றிருக்கேன். ஏன்னா சிக்கன்லேருந்து கொஞ்சம் தண்ணி வரும், ஸோ அதனால் நான் 3.5 கப்பு ஊற்றிருக்கேன். நம்ம சால்ட்டும் போட்டோம் முதல்ல. ஓகே, இது நல்லா ஒரு 15 மினிட்ஸ் நல்லா குக் ஆகணும். சிக்கன் குழம்பு நல்லா வெந்துட்டுருக்கு. 15 மினிட்ஸ் ஆச்சு நம்ம எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சு. நான் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். இது நல்லா குக் ஆகிட்டுருக்கு. இன்னும் ஒரு 10 மினிட்ஸ் இருந்தால் போதும். இன்னும் ஒரு 10 மினிட்ஸ் கழித்து பார்க்கலாம். பாருங்க, சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், நான் இந்த அளவுக்கு தான் வச்சுருக்கேன். திக்னஸ் நான் இந்த அளவுக்கு தான் வச்சுருக்கேன். உங்களுக்கு எப்படி வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம். நல்லா திக்காதனாலும் வச்சுக்கலாம். எப்படி வேணால் நம்ம இட்லிக்கு சாப்பிட்றது. ஸோ நீங்கள் அதை போட்டு வச்சுக்கங்க. சிக்கன் எல்லாம் ரொம்ப நல்லா வெந்திருக்கு. நான் இந்த பிளேட்டுக்கு பாருங்கள் எண்ணெய் தடவி வச்சுருக்கேன். இது இப்போ மாவு ஊற்றிடலாம். ஓகே, நான் இதெல்லாம் ஊற்றி வச்சுட்டேன். இனி அது நல்லா குக் ஆகட்டும். ஒரு 10 மினிட்ஸ் குக் ஆகணும் இட்லி. சூப்பரான இட்லி அண்ட் சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லோரும் வீட்டில் இருக்கும்போது ஒரு வீக்கெண்ட், சாட்டர்டே ஆர் சண்டே பிரேக்ஃபாஸ்ட் ஆர் டின்னருக்கு பண்ணி பாருங்கள். எல்லோரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்து நான் நியூ வீடியோ போடும்போது நீங்கள் பார்க்க முடியும். தேங்க்யூ.